ஓம் சக்தி. இது அரைக்காசம்மன் அம்மன் காசு. ஒரு சைடில் அரைக்காசம்மன் உருவம் போட்டிருக்கோம், இன்னொரு சைடில் விஜய அப்படின்னு சொல்லி தெலுங்கு கன்னட மொழியில் போட்டிருக்கோம். விஜயனா வெற்றியை குறிக்கக்கூடிய சொல். விஜயநகர பேரரசு மன்னரோட குலதெய்வம். வெற்றியை குறிக்கக்கூடிய சொல்லுங்கிறனால பர்ஸ்லேயே ஹேண்ட்பேக்லேயே கூட வச்சுக்கோம். பசங்க எக்ஸாம் போகும்போது கூட இந்த காயினை கூட கொடுத்து விடலாம். ஏன்னா அவங்க ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய அம்மன் இவங்க. ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருப்பீங்க, கிடைக்காது. அரைக்காசம்மன் ஒரு நிமிஷம் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு தேடினீங்கன்னா தேடிய பொருள் வந்து அதிசயத்தக்கொள்ள கிடைக்கும். அதனால் ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய அம்மன்கிறனால பசங்களுக்கு எக்ஸாம் போகும்போது கூட கொடுத்து விட்டிங்கன்னா படித்ததெல்லாம் நல்லா ஞாபக சக்தியை கொடுப்பாங்க, நல்லா ஆற்றலையும் வெற்றியும் கொடுப்பாங்க. என்ன படிக்கிறாங்க? படிக்க போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் காயினை கொடுத்து விடுங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அரைக்காசம்மன் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுனாங்கன்னா படித்ததெல்லாம் நல்லா உடனே ஞாபகம் நல்லா சக்ஸஸ் ஆகும். சரியா? என்ன படிக்கிறேன்? எக்ஸாம் சரியா? இனிமேல் தான் போகிறேன். எக்ஸாம் போகும்போது நம்ம காயினை வந்து கொண்டுட்டு போங்க. எழுதுறதுக்கு முன்னாடி அரைக்காசம்மன் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எடுத்துட்டீங்கன்னா படித்ததெல்லாம் நல்லா ஞாபகம். சரியா? சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாண்டு இடையுடுத்தி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள். அதனால பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு குபேர பூஜை பண்ண ரொம்ப விசேஷம். ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. பிறக்கருக்கும் தமிழ் புதுவடத்தின் ராஜாவாக குரு பகவான் திகழ்கின்றார். குருவின் அதிதேவதையே பிரம்மா ஆகின்றார். பிரம்மாவின் கொள்ளு பேரனை குபேர பகவான் ஆகின்றார். ஆனால் பிறக்கருக்கும் தமிழ் புதுவட நாளில் லட்சுமி பேரை தரிசனம் செய்து உங்களுடைய வாழ்வில் வளமும் நலமும் பெறலாம். பிறக்கருக்கும் தமிழ் புதுவட நாளில் லட்சுமி பேரை தரிசனம் செய்வதற்கும் உங்களுடைய அனைவர் இல்லங்களிலும் லட்சுமி பேரை சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும். அரைக்காசம்மனின் அருள் கிட்டட்டும் கிட்டட்டும் கிட்டட்டும்.